டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் அதிகாரிகள் திடீர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கரன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கரன், வணக்கம். தற்பொழுது அதிகாரிகள் திடீர் ஆய்வில் ரேஷன் கடைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த ஆய்வு எதற்காக? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் முறையாக திறக்கப்படுகிறதா, குறித்த நேரத்துக்கு திறக்கப்படுகிறதா, அங்கு பொருட்கள் நுகர்வோர்களுக்கு சரியான நேரத்துல விநியோகம் செய்யப்படுகிறதா, சரியான எடை அளவுல விநியோகம் செய்யப்படுகிறதா, கையிருப்பு இருக்கக்கூடிய பொது விநியோக திட்டத்துல பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ரேஷன் கடைகள்ல கையிருப்பு வைத்திருக்கிறார்களா என்பது குறித்தான அதிரடி சோதனையில்தான் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், சில தினங்களுக்கு முன்பாகவே தொடர் புகார்கள் வந்தவண்ணம் இருந்தது. ரேஷன் கடைகள்ல சரியான நேரத்துல திறக்கப்படுவதில்லை, முன்கூட்டியே திறக்கப்படக்கூடிய அந்த ரேஷன் கடைகளும் முன்கூட்டியே மூடப்படுகிறது. இதனால வாங்க முடியாத நிலை இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதை அடிப்படையாக கொண்டுதான் சரியான நேரத்துல ரேஷன் கடைகள் திறக்கப்பட வேண்டும், பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும். விடுமுறை தவிர மற்ற நாட்கள் அனைத்திலுமே வேலை நேரங்கள்ல ரேஷன் கடைகள் திறந்திருக்க வேண்டும் என்பது அதிகாரிகளுக்கு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பணியாளர்கள் அதை கடைபிடித்தார்களா இல்லையா என்பது குறித்தான அதிரடி சோதனையைத்தான் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் இன்று அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியான நேரத்துல திறக்காத ரேஷன் கடையுடைய பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், சஸ்பெண்ட் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கையிருப்பு இல்லாமல் சரியான பொருட்களை வாங்கி வைத்து பொருட்களை கொடுக்காத பணியாளர்கள் மீதும் அதற்கு திட்டமிடாத அதிகாரிகள் மீதும் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு திடீர் ஆய்வாகத்தான் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.